இப்போ வந்து நம்ம வந்து இப்ப நம்ம சிவிலைசேஷன் தான் இருக்குல்ல ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே வந்து இன்னும் வந்து என்ன பண்ணணும் என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் வந்து உலகத்திற்கு எல்லா உலகமே வந்து தமிழ் எதிர்க்குது. ஏன்னா வந்து இப்போ அவங்கள விட வந்து ஏன்னா இது நம்மளோட நாலேஜ். நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஓலைச்சுவடி ஏதாவது கிடைச்சிட்டாலோ நம்மளுக்கு வந்து ஏதாவது இது நம்ம இந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னால இங்க வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாலே தமிழர்கள் கிடையாது. ஸோ அதனாலதான் இப்ப எதுவுமே வெளியே வராம இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து வர வேண்டியதா இருக்கும். நாமளா படிக்கும் போதே பாத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ல சென்டம் கொடுப்பான். தமிழ்ல மட்டும் அவன் என்ன எழுதினாலும் 99 தான் கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்து அடிப்படையில இருந்து தமிழ் தாய் வாழ்த்தை மாத்துறதாகட்டும் எல்லா விஷயத்தையுமே இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஆனா நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து இப்போ அவங்க வந்து என்னதான் அவங்க கையில குறிப்புகள் இருந்தாலும் இங்க இருந்து பல விஷயத்த கொண்டு போயிருந்தாலும் இதை எப்படி பண்றது இது என்ன பொருள்னே நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனா நம்ம வந்து லைட்டா ஜஸ்ட் அதை திங்க் பண்ணனாலே அந்த பிளட் லைன்லயே வரனால நம்மளால ஈஸியா அதை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கிட்டா இப்ப வந்து எந்த கண்ட்ரி வந்து வெப்பன்ல ரொம்ப பெருசா இருக்கோ அந்த கண்ட்ரி தான் வேர்ல்டே ரூல் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க மணி ஓரியன்டா சொன்னாலும் எது பவர்ஃபுல்லா இருக்கோ அதுக்குதான் எல்லாம் அடி பண்ணிட்டு போறாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம பவர்ஃபுல்லா மாறிடும். இது நடந்துடக்கூடாது. ஸோ வந்து இதுக்காக தான் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம மாறிட்டா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். யாருமே எதிர்த்து எதுவும் பேச முடியாது. அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இதனாலதான் இவ்வளவு குழப்பங்கள் உள்ள வந்துருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தமிழ் ரீஜன் வந்து கிராவிட்டி அப்படிங்கிற வயசுல வந்து கிராவிடேஷனல் லோ பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஹியூமன் பிரெயினோட நாலேஜ் வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து இங்க இருக்கவங்க நீங்க என்ன பண்ணாலும் என்ன நாலேஜஸா இருந்துட்டே தான் இருப்பாங்க. அது எதுவுமே மாற்ற முடியாது. நீங்க இப்போன்னு இல்லை இந்த தமிழை அழிக்கிறதுங்கிறது அப்போ நம்ம கிங்ஸ் எல்லாம் இருந்த காலகட்டத்துல அப்ப இருந்தே தொடர்ந்து கண்டினியூஸா வந்துட்டே தானே இருக்கு. ஒரு எழுதி பாக்குறோம். ஆனா தமிழ்நாட்டை மட்டும் எவனுமே பிடிக்க முடியல. இப்போ எவனா இப்ப வந்து வந்திருக்காங்கன்னா நம்மளை ஏமாத்தி உள்ள வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நம்ம கிட்ட போர் பண்ணி ஜெயிச்சவானா ஒரு சரித்திரமும் கிடையவே கிடையாது. பாடல்களே இருக்கு. இங்க யாருமே வந்து இங்க வந்து ஜெயிக்க முடியாது. பாடல்களே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து அறிவுரையும் திறமையும் அந்த அளவுக்கு விளங்கிட்டு இருக்கோம். இப்பயும் அதே மாதிரிதான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் இன்ஃபர்மேஷன்ஸும் வேர்ல்டு இருக்க பல மிஸ்டீரியஸை நான் ரிவீல் பண்ணி கொண்டு வரேன். நான் உங்க நாகா தமிழன்.